அரைச்சி வாழைப்பழம் ஒன்றா போட்டுக்கலாம், வெல்லம் போட்டு அரைச்சி, ஏலக்காயும் அதிலேயே போட்டு அரைச்சி, கோதுமை மாவும் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சு இதே பிள்ளை வரல. அப்புறம் தண்ணி விட்டியா? இதான் முன்னால் விட்டேன். தண்ணி தான் முன்னாடியே விட்டேன். இது என்ன பண்ணு? 2 எள்ளு போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டிருக்கேன். அதை வந்து எண்ணெயில் இது மாதிரி மெதுவாக விடணும். விட்டு இது மேலே எண்ணெயை விடணும். அதுதான் உப்பு. அதுதான் உப்பு. இப்போ உப்பு இருக்குது பார்த்தியா? எடுத்தால் இது மாதிரி ஆகும். அப்பப்போ தீயை பார்த்துக்கணும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கருகி போயிடும். அப்போ கொஞ்சம் குறைச்சிக்கணும். இது ஆப்பமா? ஆப்பம் வேறு, இது அப்பம். அப்பம் வெல்லம் போட்டு அப்பம். ஆப்பம்ங்கிறது அரிசி மாவு. இது அதில் ஆப்பம் ஒன்றா போடுங்க. உள்ளே ஊற்றணும் இல்லை? அப்புறம் அந்த எண்ணெய் அப்படி மேலே மேலே அப்படி தெரிச்சா உப்பு. உப்பு இன்னொன்று இல்லையா? ஊற்றும். இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. பண்ணாதுங்க. வரல. பண்ணாது, அவ்வளோதான். ஏன்னா அப்பா குழி இருக்கும், அதில் விட்டால் 7 விடலாம். எங்கள் வீட்டில் இருக்குது, ஆனால் பண்ணலை. அதுக்கு ஒரு தடவை தனியாக எண்ணெய் விட்டுருப்பானேன்னு பண்ணலாம். இது வந்தோடனே எப்படி தெரியறது நல்லா இருந்தோன்னே? உப்புறது உப்பினோடனே அதை எடுத்து போட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த கலர் தெரியும் இல்லையா? அப்போ ரொம்ப கருகாமல். ஆமாம், அப்பம் ரெடி. இதை பாருங்கள். அவ்வளோதான், அப்பம் ரெடி. பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.